வெல்கம் சக்ஸே குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படிங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சூப்பரான டிப்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு பர்த்டே, வீட்டில் ஃபங்க்ஷன், இல்லைனா குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக வரைக்கும் இந்த நீங்கள் செய்து கொடுத்துக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் வறுத்து சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட் ஒரு பவுலில் கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸை இப்போ வந்து நெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ வந்து கிஸ்மிஸை அதோட போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது வந்து பால் சைஸில் நல்லா உப்பி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கிஸ்மிஸை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதே கடாயிலேயே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் அதோட சேர்த்து நம்ம வந்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். உங்களுக்கே தெரியும், ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முந்திரி பருப்பும் வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து இதையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு இதே கடாயிலே நம்ம வந்து வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நம்ம 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும்போதும் சரி, அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது தெரியும். இப்போ வந்து நமக்கு நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியாவும் வறுத்து எடுத்தாச்சு, அதே போல் முந்திரி பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு, கிஸ்மிஸும் வறுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கப்புக்கு 1 கப்பு வந்து பால் நல்லா கொதிக்க வச்ச காய்ச்ச பால் தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்புக்கு ஒரு 3/4 கப் கொஞ்சம் கூடுதலாக ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம அடுத்தால ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இப்போ வந்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசை இதோட சேர்த்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு அப்படியே பண்ணுவாங்க. ஆனால் வந்து வறுத்து எடுத்தோன்னா வந்து ஜவ்வரிசி நமக்கு வந்து ஒத்தையாக கிடைக்கும். இப்போ வந்து 1 செகண்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு நம்ம ஜவ்வரிசி எடுத்த கப்புக்கே ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வேக வச்சு பார்த்தாச்சு. இப்போ ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சமாக கண்ணாடி பதம் வந்திருக்குது. இதை வந்து இனி சிம்மில் வச்சே நீங்கள் வந்து பாயில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா அது வந்து வேகாமலே வந்து நல்லா வற்றி போயிடும். இதே போல் வந்து நீங்கள் நல்லாவே மெதுவாக வேக வச்சு கிண்டி கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து 1 கப் பால் எடுத்துருக்கோம். அந்த 1 கப்பு பாலையும் அதோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் பாலும் சேர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜவ்வரிசி வந்து பாலுக்குள்ளே இருக்கும்போது எப்படி ஒரு கண்ணாடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொதி வர தொடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க வறுத்து எடுத்து வச்ச சேமியாவும் நம்ம வந்து இதோட நம்ம வந்து இப்போ கொட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை நல்லாவே வந்து பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதுவும் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும். இதுக்கு மூடி போட்டு வேக வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம வந்து இப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சேமியா, ஜவ்வரிசி, பால் எல்லாம் சேர்ந்து நல்லாவே கொதி வந்துடுச்சு. இது சட்டுனி வந்து பால் நல்லா வற்றி வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சிம்மிலே வச்சு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேமியா நல்லாவே வந்து தண்ணி வற்றி சுண்டி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு ஜீனியையும் இதோட சேர்த்து வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜீனி கொஞ்சமாக இலகி வரும். நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல கூட்டக்கூடியது. நம்ம குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா இது ரொம்பவே நல்லது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நம்ம வந்து 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதி வரக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சமாக கொதிக்க வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் பால் விட்டாச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாலே விட்டுக்கலாம். தேங்காய் பால் விடுறவங்க தேங்காய் பால் விட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த ஏலக்காயும் நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு இந்த பால் பாயசத்தை டேஸ்ட் ஆக்கக்கூடியது 2 கிராம்பு எடுத்து நம்ம அதோட சேர்த்து கொஞ்சமாக வந்து கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
ஜமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் நம்ம இதுக்கு மேலாப்பில் நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்த கிஸ்மிஸாண்டியும் நம்ம வந்து தூவி விட்டாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான, மணமான, அற்புதமான ஒரு பால் பாயாசம், ஜவ்வரிசி பால் பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் தேங்காய் பால் சேர்த்ததுனால இன்னும் இதோட டேஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும். தேங்காய் பால் இல்லாதவங்க நீங்கள் பால்லே சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பால் பாயாசத்தில் அந்த கண்ணு கண்ணாக அந்த ஜவ்வரிசி தெரியுது பாருங்கள். இதே ஒரு லுக்கு தாங்க இதுக்கு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்து அசத்தியாச்சு.